It is a pleasure to be here, and I'm thoroughly delighted. I look forward to meeting as many of you as possible, both today and perhaps in my work as chair of the Waltham Forest Faith community. If there's anything that you feel we might be able to do for you as a community, then please feel free to get in touch. Kuhan is a member of the forum. I know Kavani is here this morning, she's also a leading member, and yeah, if there's anything you think we can do, please let us know. And once again, it's a pleasure to be here, and I think the greeting this morning is Pongalore Pongal, is that correct? Thank you very much for getting that here. Thank you, Paul. Can we also ask Steve from the Buddhist community to say a few words about today's event? Thank you. Thank you very much indeed. It's, as everybody else has said, this is what Waltham Forest is all about. And it's an absolute pleasure to be with so many people here. Make new friends, meet old friends. Every time you step out the door in Waltham Forest, there's somebody new to meet, another smile to receive and to give, and it's a fantastic opportunity today to really embrace some of the differences that we have, but also what unites us all. So I hope the rest of your day is filled with as much happiness and as many smiles as this has been. Thank you. Thank you. இப்போது எமது கரோ கவுன்சிலர் சசிகலா சுரேஷ் அவர்கள் எமது கவிதா நவுலேசன் அவர்கள் இப்போது சீனாவிலிஸ் அவர்கள் இப்போது கௌரவிப்பார். அதைத் தொடர்ந்து அதனைத் தொடர்ந்து எமது சட்டன் கவுன்சிலர் திரு பரநந்தா அவர்களுக்கு சோமு அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிப்பார். சூரியனுக்கு பொங்கல் எடுக்கின்ற இந்த பொங்கல் நாளிலே சூரியனும் கூட எங்களுடன் இன்று ஒத்துழைக்கின்றார். ஆகவே அவருக்கு மனமாற நீங்கள் பொங்கலை ஏற்றுக் கொடுக்கிறார் என்பது தெரிகின்றது. எனவே இப்போது என்னுடைய பொங்கல் நிகழ்வின் சில முறை பற்றி திரு சந்திரபோஸ் அவர்கள் இப்போது சிறு வணக்கம். இந்த தமிழ் மரபு திங்களை கடந்த பல ஆண்டுகளாக கொண்டாடி வருகின்றார்கள். அதற்கு நாங்கள் வெல்கம் ஷோ கவுன்சிலருக்கு நன்றி செல்ல வேண்டும். இந்த மரபு திங்களை பற்றி சொல்லுவதனால் இது கனடாவில் முதலில் அரசாங்கம் இதை உத்தியோகபூர்வமாக ஏற்றுக்கொண்டுள்ளது. இங்கும் கிரேட்டர் லண்டன் கவுன்சில், ரெட்பிரிட்ஜ், கரோ பல கவுன்சில்கள் இதை உத்தியோகபூர்வமாக ஏற்றுக்கொண்டுள்ளது. இன்னும் சில கவுன்சில்கள் ஏற்றுக்கொள்ள இருக்கின்றன. ஆகவே இப்பொழுதும் இனி அரச மட்டத்திலும் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது எங்களுடைய கடமை. அதை முன்னின்று செய்ய வேண்டும் என்று கடவுளை கேட்டுக்கொண்டு இதை விழாவாக கொண்டாடி தற்போது எங்கள் சவுத் கம்யூனிட்டியின் சார்பாக வந்திருக்கின்ற திரு ஸ்டீவ் அவர்களுக்கு மூத்த அமைப்பின் சார்பாக திரு சிவா அவர்கள் இப்போது பொன்னாடை போற்றி கௌரவிப்பார். Mr. Steve is honored by our Elders Association member, Mr. Siva.
மனித வாழ்வானது பல பண்பாடு மற்றும் நாகரிகங்கள் சார்ந்து செயல்பட வருகின்றது. இதில் பண்டிகைகள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை. அதிலும் தமிழர்களின் உயிர்ப்பாக திகழ்கின்றது, உணர்வு உறுதியாக நிகழ்கின்றது இந்த தமிழ் பொங்கல். இதைத்தான் வள்ளுவர் பெருமை சொல்லியிருக்கின்றார். சுழன்றும் ஏர் பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே கலை. அதாவது பல தொழில் செய்து சுழலும் உலகத்திலே ஏற்பிடிக்கும் பொருளை பின்பற்றித்தான் உலகம் சுற்ற வேண்டி இருக்கின்றது. சுற்றங்கள் பல இருந்தாலும் கூட உழவு தொழிலே உலகத்திலே சிறந்தது என்பது வள்ளுவன் வாக்கு. அந்த உழவு தொழிலுடைய இந்த நாள் உழவு திருநாளாக கொண்டாடப்படுகின்றது. எங்களுடைய ஒரு கலாச்சாரத்துக்கு ஒரு முக்கியமான ஆகும். எங்களுடைய தமிழர்களுடைய பாரம்பரிய கலையாக விளங்குகின்ற இன்னும் ஒரு கலையாக, பறையை தொடர்ந்து இன்னும் ஒரு கலையாக விளங்குகின்ற சிலம்பம் ஒரு முக்கிய இடத்தைப்படுகின்றது. அந்த சிலம்ப கலையினை இந்த எங்கள் எங்களுடைய மரபு திங்களை 3 வருடமும் வந்து எங்களுக்காக செய்திருக்கின்ற திரு தினேஷ் ஜெயபிரகாஷ் அவர்கள், அவர் ஒரு ஓரிக் யூனிவர்ஸ் பல்கலைக்கழக மாணவர். அப்படி இருந்தும் கூட இங்கே வந்து அந்த கலையை எங்களுக்காக, அதாவது தமிழ் மக்களின் எங்களுடைய அழிந்து போகாமல் அந்த கலையினை மற்றவர்களும் பார்க்க வேண்டும், அதை உணர வேண்டும் என்று இந்த சிலம்ப கலையினை இங்கே உங்களுக்கு வெளிக்காட்ட இருக்கின்றார். தற்போது அவர்களுடைய நிகழ்வு இடம்பெறும். The next performance is by Dinesh Jayaprakash, student of Howard University. Silambam is an ancient martial art that is originated in Tamil Nadu, India. It is primarily a stick fighting technique that uses a bamboo staff called a silambam. Historically, silambam was not just a martial art, but a form of physical fitness and self-defense. Over time, it evolved into a cultural and traditional practice representing Tamil identity and heritage. Silambam remains a profound representation of Tamil heritage, demonstrating the community's resilience, discipline and rich history. Today, it is also recognized globally for its artistic and cultural value. இப்போது சிலம்ப நிகழ்வு ஆரம்பமாக இருக்கின்றது. அந்த நேரத்திலே பறை இசையும் ஒலித்தால் நன்றாக இருக்கும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். எனவே பறையொலி இசைக்கின்ற மாணவர்களும் அந்த மகளிர் அணியும் அந்த பறை இசையை தொடருமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். பறை இசைங்க, பறை பறை.